என்ன ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாம இறந்து போயிட்டாரா? அது எங்கன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்ம எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் ப்ரெஷர் இல்லாமலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நபருக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கு. அது தாங்க முடியாம அவர் இறந்தே போயிட்டாராம். அது எதனால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொதுவாவே விரிவாவும் பார்க்கலாம். பொதுவா வந்து நமக்கெல்லாம் ஒரு ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளில போயிட்டு டீ, காஃபி சாப்பிட்டு வரது, இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ட்ரிப் போறது, இல்ல ஃபேமிலி கூட ட்ரிப் போறது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஆனா இங்க ஒருத்தவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் குடுத்ததுல இறந்தே போயிட்டாங்களாம். அது கேட்கும் போதும் சரி, அது பார்க்கும் போதும் சரி, அந்த அளவுக்கான ஒர்க் ப்ரெஷர் குடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓலா நிறுவனத்துல ஏஐயோட பிரிவை சேர்ந்த ஒரு நபருக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது. அவர் வந்து அந்த ஏஐ பிரிவுல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவருக்கு குடுத்த பிரஷர்ல அவர் இறந்தே போயிட்டாராம். என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு யாராச்சும் பிரஷர் குடுப்பாங்க? அதுவும் அவரு சாகுற அளவுக்கு. கண்டிப்பா யாருக்குமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒர்க் பிரஷர் வந்து இருந்திருக்காது. சோ அந்த நபருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பிரஷர் இருந்திருக்கு. அப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க எங்கேயாவது வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒர்க் பிரஷர் குடுத்தா நீங்க அந்த இடத்துல வேலை பார்ப்பீங்களா? கண்டிப்பா யாருமே பார்க்க மாட்டீங்க. சோ அப்படி யாராவது நீங்க பார்ப்பீங்க, அந்த ஒர்க் பிரஷர்லாம் தாண்டி நான் வந்து வெளியில வந்திருக்கேன் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.